மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கிற அதிமுகவினர் நமது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சொன்னது போல வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த சபையினுடைய நடவடிக்கைக்கு குந்தகம் விளைவித்து அதன் மூலமாக ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக வெற்றியை மறைப்பதற்காக ஒரு நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியும், ஏற்கனவே அதில் அவைத்தலைவராக இருந்தவர் அங்கு இருக்கிறார். கடந்த காலத்தில் எழுந்து நின்று பேச அமர்ந்தால், உடனடியாக பேச முற்பட்டால் அமருங்கள், கேள்வி நேரம் முடிந்த பிறகுதான் அது என்று எங்களை பார்க்கவே மாட்டார் அந்த சபாநாயகர். நீங்களாவது அவர்களை பார்த்து சிரித்து பேசி அவர்கள் சொன்னதை கேட்டு ஒரு நடுநாயகமாக இந்த சபையை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கே அவர்கள் நீங்கள் சொல்வதையும் கேட்காமல் தொடர்ந்து அவர்களை வெளியேற்றிய பிறகு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பெரும்பதைப்பு அவர்களை மீண்டும் அழைக்க வேண்டும், அவர்கள் உரையாட வேண்டும் என்ற எண்ணத்தோடு திருப்பி அழைத்த போது மீண்டும் அவர்கள் அதே தவறுகளை செய்கிறார்கள். எனவே அவர்கள் கடந்த காலத்தில் எப்படி நடந்து கொண்டார் என்பது எங்களை போன்று இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் இருந்தவருக்கு நன்றாக தெரியும். எல்முனை அளவு கூட அவங்களிடம் ஜனநாயகம் இருக்காது. ஆனால் இன்றைக்கு ஜனநாயகத்தோடு நடக்கிற இந்த அவையை சீர்குலைக்க அவர் முற்பட்ட காரணத்தால் பேரவையின் அலுவல்களில் நடைபெற விடாமல் இடைமறித்தும் பேரவையின் விதிகளுக்கு மாறாக அவையில் குந்தகம் செய்து வருவதாலும் சட்டமன்ற பேரவை விதி 121 உள் விதி 2 கீழ் இன்றைக்கு அவைக்கு வருகை தந்து கலவரத்தில் ஈடுபட்ட நபர்களை மட்டும் இந்த கூட்டத்தொடர் முழுவதும் அவர்களை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தை முன்மொழிகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நகராட்சி அமைச்சர் அவர்கள் கூறியதிலிருந்து நான் கொஞ்சம் மாறுபடுகிறேன். கூட்டத்தொடர் முழுவதும் தேவையில்லை, இன்றைக்கு மட்டும் நீக்கி வைத்துவிட்டு மறுபடியும் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தீர்மானத்தை அப்படியே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய கோரிக்கையை மனதில் வைத்து அவை முன்னவர் அவர்கள் தீர்மானத்தை மாற்றி வாசிக்கும்படி கேட்டு முதல்வர் அவர்கள் கூட்டத்தொடர் முழுவதும் தேவையில்லை, இன்றைக்கு மட்டும் வெளியேறினால் போரும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவருடைய தீர்மானத்தை முன்மொழிகிறேன். மாண்புமிகு நகராட்சி துறை அமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. இன்று அவை நடவடிக்கையில் கலந்து கொண்டு அதிமுக சார்பாக இந்த அவையிலே கலந்து கொண்டு கோஷமிட்டு இந்த அவைக்கு குந்தகம் விளைக்கின்ற வண்ணம் செயல்பட்ட அனைவரும் இன்று ஒரு நாள் மட்டும் பேரவை பணிகளில் இருந்து நீக்கி வைக்கப்படுகின்றார்கள். பெருந்தன்மையோடு நடந்து கொண்ட முதல்வருக்கு உங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வினாக்கள் விடைகள். வினாயன் 81 மாண்புமிகு உறுப்பினர் வி.ஜி. ராஜேந்திரன், மாண்புமிகு நகராட்சித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விடை. திருவள்ளூர் நகராட்சியில் தற்போதைய மக்கள் தொகை 64,082 ஆகும். தற்போதைய நகராட்சியில் 13 எண்கள் மேல்நிலை தொட்டிகள் 43.50 லட்சம் லிட்டர் கொள்ளளவில் உள்ளது. இதன் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. சட்டப்பேரவையிலிருந்து அமளியில் ஈடுபட்டதால் அதிமுக உறுப்பினர்கள் வெளியேற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து சட்டப்பேரவை என்பது நடைபெற்று வருகிறது. தலைமை செய்தியாளர் ராஜா வழங்க பல்வேறு தகவல்களை கேட்கலாம். ராஜா வணக்கம். தொடர்ந்து என்ன நிகழ்கிறது சட்டப்பேரவையில்? மேலும் சட்டப்பேரவை வெளி வளாகத்தில் என்ன சூழல் நிகழ்கிறது ராஜா? தமிழக சட்டப்பேரவை நிகழ்வுகளிலிருந்து அதிமுக, அதாவது பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக உறுப்பினர்கள் இன்று ஒரு நாள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு தற்பொழுது சபாநாயகரால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதாவது தமிழக சட்டப்பேரவையின் இன்றைய அலுவல்கள் தொடங்கியவுடன் அதிமுக உறுப்பினர்கள் மூன்றாவது முறையாக எதிர்க்கட்சியை சேர்ந்த எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக உறுப்பினர்கள் கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக பேரவையில் வந்து பேச அனுமதி கேட்டனர். அதாவது கேள்வி நேரத்தை ஒத்தி வைத்துவிட்டு இந்த பிரச்சனையை எடுத்து பேச வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். அதில் வந்து அவர்களுடைய பிரதான கோரிக்கை என்பது சிபிஐ உடைய என்கொயரி, அதாவது சிபிஐ விசாரணை வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை வந்து வலியுறுத்தினர். கடந்த வாரம் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கியதிலிருந்து 2 நாட்கள் கேள்வி நேரத்தை ஒத்தி வைத்துவிட்டு இந்த கள்ளக்குறிச்சி பிரச்சனையை வந்து விவாதிக்க வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுகவினர் வலியுறுத்தி வந்தனர். முதல் நாள் அனைவரும் வெளியேற்றப்பட்டனர். 2வது நாள் வெளியேற்றம் செய்துவிட்டனர். நேற்று மாவட்டம் முழுவதும் நடந்த அந்த
அதிமுகவினுடைய அந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக தொண்டர்கள் அனைவரும் வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார். அதனால் நேற்று அதிமுக அவைக்கு வரவில்லை. இன்று காலை சபை தொடங்கியவுடன் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று இந்த பிரச்சனை கள்ளக்குறிச்சி விவகாரத்தை ஒத்திவைத்து விவாதிக்க வேண்டும். அதே நேரத்தில் வந்து சிபிஐ என்கொயரி வேண்டும், சிபிஐ விசாரணை வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை வலியுறுத்தி சபாநாயகரை முற்றுகையிட்டனர். ஒரு சில உறுப்பினர்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகருடைய இருக்கைக்கு முன்பே வந்து அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் சபாநாயகர் பலமுறை வந்து தெரிவித்தார், அதாவது எச்சரித்தார், நீங்கள் அமைதியாக கூட கேள்வி நேரத்தை ஒத்திவைக்க முடியாது என்று ஏற்கனவே தெரிவித்தார். இந்த நிலையில் தொடர்ந்து வந்து அதிமுக உறுப்பினர்கள் இந்த கோஷம் எழுப்பியதை தொடர்ந்து இன்று வந்து அவர் உடனடியாக அனைவரும் அவை காவலர்களை வைத்து சபாநாயகர் வந்து உத்தரவிட்டார். அதாவது அதிமுக உறுப்பினர்கள் அனைவரையும் வெளியேற்ற வேண்டும் என சபாநாயகர் உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து அதிமுக உறுப்பினர்கள் வெளியேற்றினர். பின்பு வந்து இன்று இந்த சபையின் முன்பு வந்து அமர்ந்து கோஷத்தில் ஈடுபட்டவர்களை வந்து பதவி நீக்கம் இன்று சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என, இந்த கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என நகராட்சி அமைச்சர் திரு கே.என். நேரு வந்து கோரிக்கை விடுத்தார். ஆனால் முதலமைச்சர் இன்று ஒரு நாள் மட்டும் அந்த சஸ்பெண்ட் வந்து இருக்கட்டும் என்று தெரிவித்தார். எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமியில் வெளியேறிய அதிமுக உறுப்பினர்கள் கோஷமிட்டுக் கொண்டே வெளியேறினர். கள்ளச்சாராய அதாவது விஷச்சாராய மரணத்திற்கு வந்து நீதி வேண்டும், அதே நேரத்தில் சிபிஐ விசாரணை வேண்டும் என்ற அந்த கோரிக்கை வைத்துவிட்டு அனைவரும் தற்பொழுது வந்து ஆளுநரை வந்து சந்திக்க செல்ல இருக்கின்றனர். 11 மணிக்கு மேல் ஆளுநருடைய நேரம் கிடைக்கப்பட்டுள்ளது. ஆகையால் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி இங்கு செய்தியாளர்களை சந்திக்கவில்லை. இங்கு உள்ள அவரது அறையில் எதிர்க்கட்சி தலைவர்களுடைய அதிமுக உறுப்பினர்களுடைய அறையில் தற்போது ஆலோசனை நடத்தி வருகின்றனர். அந்த ஆலோசனையில் அடுத்த கட்டமாக என்ன வேண்டும், ஆனால் இன்றைய சபை நடவடிக்கைகள் முழுவதும் அதிமுக உறுப்பினர்கள் பங்கேற்க முடியாது. இந்த நிலையில் வந்து ஆளுநர் மாளிகைக்கு செல்வதற்காக அந்த ஆயத்த பணிகளில் தற்பொழுது அதிமுக உறுப்பினர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இங்கு ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். தற்பொழுது அனைவரும் வந்து அவையை விட்டு வெளியேற்றப்பட்டதால் அவர்களுடைய எதிர்க்கட்சி தலைவருடைய அறையில் வந்து அதிமுக உறுப்பினர் ஆலோசனை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.